திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததி கூர்மைஞானவானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய போந்து நின்றுருக்கி பொய்யுள் கடந்த மெய்ச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்யும் அடியேனை சென்னரில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற இந்த வாய்ப்பில் இன்று 17வது கண்ணியை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. இதில் 16, 17, 18 மூன்றையும் சிந்தித்து பிறகு 17வது கண்ணியை சிந்திப்போம். பல்வகையால் அங்கே கிடந்த அநாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பிக்காயக் கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி என்று ஒரு அருமையான இடம். தாயினுடைய வயிற்றிலே இந்த கருவானது கூடிய பிறகு அங்கே இருந்த அந்த அனாதி உயிர்கள் புழுக்கள் அதனுடைய பசியால் அந்த கருவை எங்கேனுமாக எடுத்து அதை புசித்து விடாமல் பெருமான் அதற்கு ஒரு காப்பு இடுகின்றான். இதிலே அந்த 17வது கண்ணி வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய் எவ்வுறுப்பும் என்று அந்த அம்மையுடைய தாயினுடைய அந்த வயிற்றில் அந்த கருப்பையானது அதன் உள்ளே எப்படி அந்த சூழ்நிலை இருக்குமென்றால் கும்பிவாக நரகம் போல் அங்கே இருக்குமாம். நரகங்கள் 28ல் ஒன்று இந்த கும்பிவாக நரகம். இங்கே பிற உயிரை கொன்று தின்றவர்களை அங்கே வருத்துவார்கள். அப்படி ஒரு கொடுமையான துன்பத்தை தருகின்ற அந்த நரகம் கும்பிவாக நரகம். அதுபோல இங்கே அந்த கருக்குழி இருக்கும் என்று இங்கே அருளுகின்றார். வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் கொடிய வெங்கும்பிவாக நரகம் போன்ற கருப்பையினுள்
சில காலம் தங்கியிருந்தும் இந்த உயிரை காக்க வேண்டி பெருமான் அங்கே தங்கி இருக்கின்றான். காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய் எவ்வுறுப்பும் ஆன்மாக்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப கைகால் முதலாய எல்லா உறுப்புகளையும் சிவம் கூட்டும். இதைத்தான் இந்த கண்ணியிலே அருளுகின்றார் உமாபதி சிவனார். அங்கே கை கால் தனியாக பொருத்துவதில்லை. கரு வளரும் பொழுதே அது கூடவே அதுவும் வளர்ச்சியுறுகின்ற வண்ணமாக இறைவன் அமைத்திருக்கின்ற நிலை. நாம் சாதாரணமாக ஒரு கருவை காப்பதற்காக பெருமான் செய்கின்ற இந்த கருணையை என்னவென்று சொல்வது? இங்கே இந்த மனித உயிரை காப்பதற்காக அங்கே வயிற்றில் எத்தனை புழுக்கள் பசியோடு காத்திருக்கின்ற நிலையும் அங்கே உள்ளது. அவை நாம் இங்கே நரகத்தை பற்றி சிந்திக்கின்ற அந்த நிலையிலே கும்பிவாக நரகத்திலே எப்படி உயிர்களை யமதூதுவர்கள் துன்புறுத்துவார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே புழுக்களும் இந்த கருப்பையிலே இருக்கும் என்று இங்கே அருளுகின்றார். அவை பசியோடு வேற காத்திருக்கின்ற வண்ணமாக அந்த எவ்வினை செய்ததோ அவ்வினைக்கு தக்கவாறு அந்த உயிரை இங்கே பெருமான் வைத்திருக்கின்றான். இப்படி தாயினுடைய அந்த வயிற்றில் இந்த குழந்தையானது அந்த வளர்ச்சியுறுகின்ற நிலை, கரு கூடிய பிறகு வளர்ச்சியுறுகின்றதை எத்துணை நயமாக அழகாக விளக்குகின்றார் நம்முடைய உமாபதி சிவனார். இப்படி தாய் அந்த குழந்தைக்கு செய்கின்ற இந்த கருணையை நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாலூட்டி சீராற்றி அந்த வளர்க்கின்ற நிலையை நாமும் எல்லோரும் தாயை போற்றுதலை செய்ய வேண்டும். இந்த புழு என்கின்ற அந்த வகையிலே நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே. புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே. புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன் புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே என்று புழுவை விட கடையவனாக பொல்லாங்கு உடையவனாக இருக்கின்றேன். நான் எப்படி இந்த அடியார் திருக்கூட்டத்தில் கூடுவது என்று கூறியிருப்பார். பெரிதோரிடத்தில் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்பார் அப்பர் பெருமானார். ஆனால் இந்த புழுக்கள் என்ன பாவம் செய்தனவோ அங்கே காய கருக்குழியில் பசியோடு இருக்கின்ற அந்த நிலை, அவ்விடத்திலிருந்து பெருமான் நம்மை கைகால் முதலிய உறுப்புகளை கூட்டுவதை இங்கே உமாபதி சிவனார் அழகாக குறிக்கின்றார். நம்முடைய பட்டினத்தடிகளும் கோயில் திரு அகவலிலே
உயிரெனும் குருகு விட்டோடும் குரம்பையை எலும்போடு நரம்பு கொண்டு இடையில் பிணித்து கொழும் தசை மேய்ந்து மெழுக்கு விழும் குடிலை செழும் பெழு உதிர சிறு புழுக்குரம்பையை மலவுடற் குடத்தை புலவுடற் புட்டிலை என்று இந்த எலும்போடு நரம்பை பிணித்து பெருமான் தசையால் மேய்ந்திருக்கின்ற குடில் என்கின்றார் பட்டினத்தடியார். நம்முடைய அப்பர் பெருமானும் ஒரு இடத்திலே என்பினால் கழி நிறைத்து ஒரு குடிசை வீடு கட்ட வேண்டும், அதை வைத்து இங்கே பெருமான் அருளி இருக்கிறார். என்பினால் கழி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எறிந்து இது நம் இல்லம் புன்புலால் நாறுதோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் 9 வாய்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பன் ஆரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. திருஞான சம்பந்தர் பதிகம் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த பதிகத்தில் ஒரு குடிசை வீட்டை கட்ட வேண்டுமென்றால் அதை கழியால் மேய்ந்து அதற்கு மண் சுவர் வைத்து அதில் குடியிருப்பார்கள். இங்கே நமக்கு என்பினால் கழி நிறைத்து இறைச்சி மண்ணால் சுவர் செய்து சுவர் எறிந்து இது நம் இல்லம் என்று நம் வீடு போல் இதை பாவிக்கின்றோம். புன்புலால் நாறுதோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் 1 வாய்தலார் 9 வாய்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று நமக்கு அழகாக அருள் செய்வார். பெருமானுடைய பெரும் கருணை இந்த மையல் இல்லாமல் அவனுடைய திருவருளில் நாம் அவனை அன்போடு நாளும் நினைத்து பூவும் நீரும் கொண்டு இடைவிடாமல் 5 எழுத்தை எண்ணி அவனுடைய அன்பிற்கு பாத்திரமாக வாழ்வோம் என்று கூறி அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தன்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி வாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.